தொடர்படுகின்றார்கள். ஏனென்றால் பிரதேச செயலாளர்களுக்கு அவர்களது வேலைப்பளவுக்கு மத்தியில் இவற்றோடு என்பது சில வேலைகளில் இயலாத காரியமாக இருக்கும். அவ்வாறான நிலைமை கூட நாங்கள் இந்த கலை கலாச்சாரங்கள் இந்த பேரவை செயற்பாடுகளை இறங்கவிடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகள் நினைவோம். அந்த வகையில் இந்த கரவட்டியை பொறுத்தவரையில் இந்த பேரவை மிகவும் ஒரு அதாவது செயற்பாட்டு நிலையிலே சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நாங்கள் கடந்த காலங்களில் சிறப்பான முறையில் இந்த பண்பாட்டு விழாக்களை அனைவரது ஒத்துழைப்போடும் நடாத்தியிருந்தோம். அதற்கு உத்தியோகர்களின் ஒத்துழைப்பும் சாத்திரமானதாக அமைந்திருந்தது. அந்த வகையில் உங்கள் அனைவரோடும் இணைந்து பணியாற்ற கிடைத்தது, இந்த கலைக்காக பணி செய்ய கிடைத்ததை நான் ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். எதிர்வரும் காலங்களிலும் இந்த கலைஞர்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் அனைவரும் நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். இலைமறை காய்களாக இருக்கின்ற கலைஞர்களுக்கு உரிய இடங்களை நாங்கள் தான் வழங்க வேண்டும். சில வேளைகளில் கலைஞர்கள் தாங்களாக முன்வர மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், நாங்கள் இவ்வளவு கலை வெளிப்பாடுகளை செய்தும் எங்களுக்கான ஒரு இடம் கிடைக்கவில்லை என்று. ஏனென்றால் ஒவ்வொருத்தரது குண இயல்புகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலர் தாங்களாக முன் வந்து இதை வெளிப்படுத்துவார்கள். சிலர் தங்களை இன்னொருவர் அடையாளம் மட்டும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருப்பார்கள். மனிதர்கள் பலவிதம். எனவே எங்களது பிரதேசங்களில் அவ்வாறான கலைஞர்கள் இருக்கின்ற போது அவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் புதிய கௌரவத்தை மதிப்பை உதவியை செய்ய வேண்டியது உத்தியோகர்கள் என்ற வகையில் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. கலைஞர்கள் என்ற வகையில் உங்களுக்கும் அதில் சாத்திரமான அளவு பங்கு இருக்கின்றது. எனவே எதிர்வரும் காலங்களிலும் நீங்கள் இந்த கலையோடு இணைந்து இந்த மண்ணில் இந்த கலை கலாச்சார விழுமியங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களது ஒத்துழைப்பை இதுவரை காலம் வழங்கியது போன்று இவரும் காலங்களில் இந்த பிரதேச செயலர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இதை பொறுத்தவரையில் நான் இங்கே கடமையாற்றிய காலப்பகுதிகளில் நடாத்தப்பட்ட பண்பாட்டு விழாக்களில் என்னால் இயன்றளவு அவற்றை சிறப்பாக நடத்தி இருக்கின்றேன் என்ற மன திருப்தி எனக்கு இருக்கின்றது. அவற்றில் விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்களாலும் அவ்விடயங்கள் பாராட்டப்படுகிறது. அங்கே அது தனிநபர் ஒருவருக்குரியதல்ல, இந்த பிரதேச செயலர்களுக்குரிய அதெல்லாம் உங்களுக்குரிய ஒரு வாழ்த்துக்கள் தான். ஒருவர் தனித்து ஒரு போதும் ஒரு இவ்வாறான செயற்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய கொள்ள முடியாது. உங்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு தான் நாங்கள் இதை நிறைவு செய்திருக்கின்றோம். கடந்த 2 மாதங்களுக்கு முதல் நடைபெற்ற இறுதியான பண்பாட்டு விழா கூட மிகவும் சிறப்பான அளவிலே ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அரசாங்க அதிபர் கூட அங்கே பாராட்டியிருந்தார். எங்களது நேர முகாமைத்துவம் நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்புகள் தொடர்பாக அதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டிய பாராட்டுகள். அதில் நாங்களும் ஒரு வகிப்பாகம் என்பதில் நானும் பெருமை கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த குறுகிய கால ஏற்பாட்டில் இவ்வாறான ஒரு கௌரவிப்பு நிகழ்வை எனக்காக இங்கே ஒழுங்கமைத்தமைக்காக எனது சிறந்தாகிய நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு உங்களது அன்பும் ஆசீர்வாதமும் என்றும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.